கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு மார்ச் 28ஆம் தேதிங்கிற மாதிரி தேதியெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப்பும் நல்லா முடிஞ்சு டைட்டில் டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க இந்தியன் டீம் அப்படிங்கிறதையும் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ மங்களகரமா மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போனுங்கிற மாதிரி சிஎஸ்கே உடைய பேட்டிங் யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து ஆர்சிபி, மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்எச்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டீமாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ முழுக்க முழுக்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு அந்த டாப் 6 எப்படி இருக்க போது, பிளேயிங் 11ல் யார் ஆட வைக்க போகிறாங்க, முழுக்க முழுக்க பேட்டிங் யூனிட்டை பற்றி மட்டுமே ஒரு அலசல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, வீடியோக்குள்ள போவோமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப் கொடுங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் வந்துட்டு நல்லா ரீச் ஆகும். ஸோ இன்னும் நம்ம நிறைய வீடியோ போடுறதுக்கு பயங்கர சப்போர்ட்டாகவும் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சிஎஸ்கே உடைய பேட்டிங் யூனிட் MS தோனி அவர்களை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஸோ இம்பாக்ட் பிளேயராக வரப்போறாரா, அவருக்கு பதிலாக யார் ஆட போறாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பொறுத்திருந்து பார்ப்போம். MS தோனி அவர்களுடைய ரோல் என்ன, இந்த சீசன் கம்ப்ளீட் ஆட போறாரா, இல்ல அவருடைய ரோலை வந்துட்டு கார்த்திக் சர்மா கிட்ட கொடுத்துட்டு அண்ட் கிளவுஸையும் சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுத்துட்டு வெளியில இருக்க போறாரா, இம்பாக்ட் பிளேயரா தேவைப்படும் போது ஒரு க்ரூசியலா வந்துட்டு ஒரு 2-3 ஓவர்ஸ் மட்டும் ஆடுற மாதிரி வரப்போறானுங்கிறது ஒரு டவுட் தான். பட் அவரை வச்சு பேட்டிங் யூனிட் எப்படி இருக்கு, 8 வரைக்கும் பேட்டிங் யூனிட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோமா? ஸோ நம்பர் 1 ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 2 சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சன் பீக் லெவல் ஃபார்முங்க, அதில் மாற்றமே கிடையாது. அவருடைய ஃபார்ம் சூப்பராக இருந்தது, நம்ம பார்த்தோம். ரீசெண்ட் டைமில் செம்மையாக வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த 6 அடிச்சுட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பிளேயர்ஸ் கிட்ட அது கிடையாது. அபிஷேக் சர்மா, இசான் கிஷன் எல்லாமே அவங்களுக்கு ஹிட்டிங் ரோல் கொடுத்தாலுமே அவங்க மோஸ்ட்லி சிங்கிளாக ரொட்டேட் பண்ண மாட்டேறாங்க. ஒரு 6 அடிச்சுட்டா மறுபடியும் அடிக்கணும்னு பார்க்குறாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் ஆடலாம் பார்த்தோம். ஸோ நேத்தே நியூசிலாந்து கிட்ட ஏகப்பட்ட கேட்ச் அப்படிங்கிறத போக வேண்டியது. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகி போயிட்டாங்க. ஸோ ஆனால் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக விளாடுறாரு. ஒரு 6-4 அடிச்சுட்டு ரொட்டேட் பண்றாரு. ஒரு விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மாவுடைய ஸ்டைலை வந்துட்டு ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ பேட்டிங் சமயம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சேட்டன் தான். ஸோ இந்த தடவை கண்டிப்பாக 500 ரன் சீசன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். 500 ரன்கள் கண்டிப்பாக அடிப்பாரு. 14 மேட்ச், நீங்க செமிஃபைனல் விட்டுருங்க, ஃபைனல் விட்டுருங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 14 மேட்ச்ல 500 ரன் லோடிங். ஏன்னா இங்க 3 மேட்ச்லயே ஆல்மோஸ்ட் 300 ரன் அடிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்துட்டு பெருசா பர்ஃபார்ம் பண்ணாட்டியும் மீதி இருக்கக்கூடிய ஒரு 89, 97 அதுவே பார்த்தோம் அப்படின்னா பீக் லெவல் கேம்ஸ் இல்லையா? ஸோ அதுலேயே நீங்கள் 250க்கு மேலே ஒரு ஸ்கோர் பண்ணது வேற லெவல் விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக 14 கேம்ஸில் 500 ரன் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொன்று ஆயுஷ் மாத்ரே. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலை வந்து என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் ரொட்டேட் பண்ணா இவர் வந்துட்டு பிளாஸ்டா ஆடணும். லாங் ஆஃப் பயங்கரமாக டார்கெட் பண்றாரு, புல் ஷாட் ஆடுறாரு, ரோஹித் சர்மா வைடலாக வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்றதா இவருடைய வேலை. நின்று செஞ்சுரி அடிக்கிறதோ எடுத்துட்டு போறதோ கிடையாது. ஸோ ஆயுஷ் மாத்ரேவுடைய ரோல் அதுதான். ஏன் அப்படின்னா அவர் ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாருன்னா அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன் ருத்ராஜ் அவரும் வந்துட்டு கேமை கண்ட்ரோல் எடுத்துட்டு போகக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால ஆயுஷ் மாத்ரேவோட ரோல் அதுவா இருக்கும். ஸோ அண்டர் 19 வேற அடிச்சுட்டு வந்திருக்காருங்கிறதுனால கான்ஃபிடன்ஸ் பீக் லெவலில் இருக்குங்க. 3வது ருத்ராஜ் கெய்க்வாட், அதாவது சிஎஸ்கே உடைய கேப்டன். இந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு சீசனுமே அவருக்கு முக்கியம். கிடைச்சதெல்லாம் வந்துட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. போன சீசன் இன்ஜுரிக்கு முன்னாடி கூட செம ஃபார்மில் இருந்து நல்லா ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாரு. பட் இருந்தாலுமே இந்த தடவை அடிக்கிறத பொறுத்து தான் ஃபியூச்சர் இந்தியன் டீம்ல எந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு இருக்க போறாரு அப்படிங்கிறதாகும். ஸோ 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, கில் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். கில் ஜிடி எப்படி லீட் பண்றாரு, ருத்து எப்படி சிஎஸ்கே லீட் பண்றாருங்கிறத பொறுத்து தான் ஃபியூச்சர் லீடர்ஷிப் வந்துட்டு டிசைட் பண்ண போறாங்க. ஸோ அதனால இவரும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்டே இருந்தும் ஒரு நல்ல சீசன் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் 4ல நிறைய பேர் டெவால் பிரேவிஸ் சொல்லலாம். ஆனால் டெவால் பிரேவிஸ் நம்பர் 5ல வரது ஒரு பெட்டர் தான். ஏன்னா நம்பர் 4ல சர்ஃப்ராஸ் கான், உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, இந்த 3 பேட்ஸ்மேன்ல யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணலாம். உர்வில் பட்டேல் செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. பேட் ஸ்விங் செம்மையா இருக்கு, மிடில் ஆஃப் த பேட்ல நிறைய வாங்குறாரு. அனிப்ரோ வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறதுனால செம்ம பிளேயர், அதில் மாற்றமே கிடையாது. போன சீசன் நல்லா ஆடி இருந்தாரு. இதுக்கு ஆப்போசிட்டா சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும் கேமை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடிய ஆளு. அவர் வந்துட்டு கசாமுசான்லாம் அடிக்க மாட்டாரு. நீட்டான ஷார்ட் செலக்ஷன், அப்பப்போ 6-4 ரொட்டேட் பண்ணக்கூடிய சஞ்சு சாம்சன் மாதிரியான ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பெய்த்தனமான ஃபார்மில் இருக்காரு அப்படிங்கிறதுனால அவரு ஒரு குட் ஆப்ஷன். அடுத்ததாக கார்த்திக் சர்மா. இவ்வளோ மணி கொடுத்து எடுத்து நீங்க மிடில் வந்துட்டு ஒரு சுத்தணும், விளாசணும் குயிக் பால்ல வந்துட்டு ஒரு 50-60 இந்த மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆகணும் அப்படின்னா கார்த்திக் சர்மா. 3 பேர்ல யாரை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த இடம் தான் ரொம்ப குரூசியல். ஸோ அடுத்ததா டெவால் பிரேவிஸ். அவருக்கு தெரிஞ்சது ஒரே கேம் தான் கைஸ். அவருடைய வேலையும் அதுதான். 20-25 பால் பிடிச்சி 40-50 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போறதா அவருடைய வேலை. ஸோ டெவால் பிரேவிஸுக்கு ஒரு நல்ல டோர்னமெண்டா அமையல இந்த T20 வேர்ல்ட் கப். அங்கங்க அடிச்சாரு, எஸ் குரூசியல் மேட்ச் அடிச்சாரு. பட் அந்த பிக் இன்னிங்ஸ் 50 அப்படிங்கிறது வரல. ஆனா 50 அடிக்காமையே ஒரு 200க்கு மேல போயிட்டாரு அப்படிங்கறதான் பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால டெவால் பிரேவிஸ் உடைய ரோலு வந்துட்டு ரொம்ப குரூசியல். அடுத்ததா சிக்ஸர் சிவம் தூபே, ஆரிச்சாமி, இந்த பேரை இப்போ தாராளமா சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான டோர்னமெண்ட்டுங்க. 2 வருஷம் அவருடைய இந்தியன் டீம் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நம்பர் 6, நம்பர் 7 இந்த பொசிஷன்ல வந்தே ஈச் அண்ட் எவ்ரி டோர்னமெண்ட் நல்லா ஆடி இருக்கிறாரு. கிளச்னாக் ஆடி இருக்கிறாரு. 17 பாலுக்கு ஒரு 28-30 ரன்லாம் வந்துட்டு 2024ல பார்த்தோம்.
இப்போ பெய்தனமான ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ மனுஷனுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு அவருடைய லைஃப்ல ஒரு குட் பேஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆறுச்சாமி, சிக்ஸர், சிவம் துபே. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஆர்டர் தான் வரணும் அவசியம் கிடையாது. லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷனை மெயின்டைன் பண்றதுக்கு மாத்தி மாத்தி கூட அமைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது சிவம் துபே சூப்பர் ஆப்ஷன். ஸோ அடுத்ததான் எம்எஸ் தோனி அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும். ஸோ எம்எஸ் தோனி அவர்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தாலுமே ஓகே தான். இல்லை ஒரு இம்பாக்ட் பிளேயராக வராராங்கிறத பார்க்கணும். அண்ட் ஃபைனலாக பிரசாந்த் வீரை இவ்வளோ கோடி கொடுத்து எடுத்தாங்க. ஆக்சுவலாக ஒரு பேட்ஸ்மேன் தான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் அவர் ஒரு பவுலராக தான் உள்ள பிக் பண்ணுவாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா 100 அகமது கிட்ட இருந்து 4 ஓவர், இன்னொரு 4 ஓவர் போடுறக்கு அவர் வேணும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறதுனால பிரசாந்த் வீர் செம்ம ஆப்ஷனுங்க. ஸோ அவரும் வந்துட்டு கண்டிப்பாக 11ல் இருக்க போறாரு. நீங்கள் கார்த்திக் சர்மா, உருவின் பட்டேல், சர்ஃப்ராஸ் 3 பேரில் ஒருத்தர் தான். ஆனால் 100% ஆட போறாருன்னா பிரசாந்த் வீர் ஆட போறாரு ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட இருந்து பிக் இன்னிங்ஸ் வேணும். பிரைஸ் டாக் ப்ரெஷர்லாம் வந்துட்டு வெளியில எடுத்து ஒரு சூப்பர் கேம் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். ஓவராலாக இதான் சிஎஸ்கே பேட்டிங் யூனிட்டு. ஸோ இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் மேத்யூ ஷாட் இருக்காரு, ஒரு ஸ்பின்னர், ஒரு குட் ஓப்பனர் கூட. அவரை கூட ஓப்பனிங் இறக்கி ஒரு ஸ்மார்ட் மூவ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்பின் ஓவர்ஸ் வந்துட்டு செமையாக போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷனு. அகில் ஹுசேனை வந்துட்டு மிடில் இறக்கலாம். பவுலிங்கில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி முன்ன பின்ன இருந்தாலுமே ஒரு சம ஃபீல்டர், 3 டைமென்ஷன் பிளேயர் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இது போக ஜேமி ஓவர்டன் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்குள்ளே வராரு. ஸோ இது போக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இந்த ரொட்டேஷனுக்கு இருந்துட்டு இருக்காங்க. பட் சிஎஸ்கேக்கு பர்ஃபெக்ட் 11 மேக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு 8 பேர் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இவங்களை வச்சு தான் மேக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேட்டிங் யூனிட், பேட்டிங் படையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே லுக்ஸ் கேரி, பேட்டிங் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக உங்களுடைய விஷயங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ, நீங்கள் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தீங்கன்னா எப்படி எதிர்பார்க்குறீங்க, எப்படி ஒரு டாப் 7 டாப் 8 வேணும் அப்படிங்கிறதெல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். See you soon guys.